gluten-free ரெசிபிக்கு இப்பெல்லாம் நல்ல டிமாண்ட். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உதவியா இருக்கு. சோ இன்னைக்கு என்னோட ரெசிபி சரியா அதேதான். இன்னைக்கு நம்ம நிறைய புரோட்டீன் சத்து நிறைஞ்ச gluten-free தேப்லாவை செய்ய போறோம். கேட்க நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா அருமையா இருக்கும். gluten இல்லாத தேப்லா செய்ய முதல்ல இங்க நான் ஓட்ஸை எடுத்திருக்கேன். இங்க நான் ரோல்டு ஓட்ஸை எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஓட்ஸை வேணாலும் பயன்படுத்தலாம். அப்புறம் தவால லேசா வறுத்துக்கலாம். இப்ப நான் இந்த ஓட்ஸை பொடி பண்ண போறேன், நல்லா மாவு மாதிரி. இப்ப ஓட்ஸ் மாவு தயாராயிருச்சு. நான் 1 கப்புக்கு ஓட்ஸ் மாவு செஞ்சிருக்கேன். இப்ப நான் ஊற வச்ச பாசி பருப்பை எடுத்திருக்கேன். இத 4 மணி நேரத்துக்கு மட்டும் நான் ஊற வச்சிருந்தேன். சமைக்கலாம் இல்ல, இதையும் மிக்சியில அரைச்சுக்கலாம். இங்க நான் 1/2 கப் பாசி பருப்பை எடுத்திருக்கேன். இந்த பாசி பருப்பு நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரையா அரைச்சுக்கலாம், சரியா இருக்கும். இப்ப இந்த பாசி பயிர் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2-3 பல்லு பூண்டு, அப்புறம் இந்த பச்சை மிளகாய், நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இத சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதா பொடியா நறுக்குன வெங்காயம் இத சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, பாசி பயிரை அரைச்சாச்சு. இத நான் ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிறேன். இப்ப இந்த கலவையில நான் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன், உப்பை சேர்த்துக்கிறேன், வெள்ளை எள்ளு, ஓமம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த தேப்லால கொத்தமல்லி தூள், கரம் மசாலா மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனா நான் இத சிம்பிளா செய்யறேன். சிம்பிளாவே சுவையா இருக்கும். இப்ப நான் இந்த பொடியா நறுக்குன கேரட்டை சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்க இத போட வேண்டாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. இப்ப கொத்தமல்லிக்கு பதிலா நீங்க கீரைய கூட பயன்படுத்தலாம். வெந்தய கீரையையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம முன்னாடியே அரைச்சு வச்ச இந்த ஓட்ஸ் மாவை சேர்த்துக்கலாம். இப்ப இத எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மென்மையான மாவா செஞ்சுக்கலாம். இப்ப அதுல நீங்க மாவு கம்மியா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா, ரொம்ப மிருதுவா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்ப நான் இதுல ஜாஸ்தியாலாம் தண்ணீரை சேர்த்துக்கலாம். சரியான மாவு தயாரா இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம தேப்லாவை செஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாவை ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல, நீங்க உடனடியாவே செஞ்சுக்கலாம். இப்ப மாவுல இருந்து உருண்டைகளை செஞ்சுக்கலாம். தேப்லாவை செய்ய நான் இந்த இரும்பு தவாவை சூடாக வச்சிருக்கேன். அப்புறம் தேப்லாவை தேய்க்க இந்த பலகையில கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சுக்கலாம். சோ தேப்லா ஒட்டாது. முதல்ல நம்ம பக்கங்களை மூடிக்கலாம். சோ இது வெடிக்காது. இது gluten-free ஓட்ஸ் மாவு. சோ இது லேசா வறண்டு இருக்கும். ரொம்ப மெல்லிசான தேப்லாலாம் செய்ய முயற்சி பண்ணாதீங்க, இல்லாட்டி உடைஞ்சு போயிரும். இப்ப இந்த தேப்லாவை சுட்டுக்கலாம். சாதாரண தேப்லா மாதிரியே இந்த தேப்லாவையும் கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி நெய்யை தடவி 2 பக்கமும் திருப்பி சுட்டுக்கலாம். இத பாருங்க, தேப்லா சுட்டு ரெடியா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். தேப்லாவை உருட்டும் போது பலகையில ஒட்டுச்சுன்னா நீங்க ஈர துணியை எடுத்து அதுக்கு மேல போட்டுட்டு அப்புறமா தேய்ச்சுக்கோங்க. இது ரொம்பவே சுலபம். சுட சுட நிறைய புரோட்டீன் இருக்கிற gluten இல்லாத தேப்லா தயார். பரிமாறிக்கலாம். இந்த gluten இல்லாத தேப்லாவை நான் தயிர் கூட பரிமாறிக்கிறேன். இது gluten இல்லாதனால கொஞ்சம் ட்ரையா இருக்கும். சோ இது தயிர் கூட ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப இங்க தயாராயிருச்சு ஹை புரோட்டீன் இருக்க gluten-free தேப்லா. நீங்க எந்த நேரத்துல, காலையோ மதியமோ இரவோன்னு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். வார்த்தை இல்ல, ரொம்ப சுவையா இருக்கு, மென்மையா இருக்கு. உண்மையா சொன்னா இது என்னோட சீக்ரெட் ரெசிபி.